Mustafa Vlogs. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா கேரளால இருக்க மெரைன் வேர்ல்ட் பப்ளிக் அக்வாரியம். கரெக்டா சொல்லிட்டா. எனக்கு ஃபுல் நேம் வந்து வராது. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா வந்து சாவக்காடு அப்படிங்கிற லொக்கேஷனில் இது இருக்கு. மெரைன் என்னது மெரைன் அக்வாரியமா மெரைன் வேர்ல்டு ஆமாம். இதில் முக்கியமான விஷயம் என்ன, இது இந்தியாஸ் லார்ஜஸ்ட் மெரைன் வேர்ல்டு. ரொம்ப பெருசு. உள்ள போறீங்கன்னா வெளிய வர 3 hours ஆகும். 3 hours அதுக்கும் மேல ஆகும். ஒரு 4 hours ஆகும். அது இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ரா கேம்ஸ்லாம் கூட இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து பண்ணணும்னு சொன்னோம்னா ஒரு ஃபுல் டேவே தேவைப்படும். ஸோ வந்து ஒரு செம்மையான ஒரு பிளேஸ் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போயிடலாமா? இது நீங்கள் வந்து காலைல 7 o'clock வந்திருந்தோம். நாங்கள் காலைல 7 o'clock தான் வந்தோம். இது 5 o'clock முடிஞ்சிச்சு. ஆமாம். ஸோ நேரத்தில் வந்தீங்கன்னா ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகேவா? பார்த்துருவோமா? டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் கீழே கொடுக்குறோம், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். கான்டாக்ட் நம்பர்ஸு டைமிங்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஹாய் பகவான். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்? சாவக்காடு வேர்ல்ட் அக்வேரியம் தான் வந்திருக்கோம். இதுதான் வந்து சவுத் இந்தியாஸ்ல லார்ஜஸ்ட் வந்து பெரிய ஒரு மெரைன் அக்வேரியம் சொல்றாங்க. ஸோ உள்ள போய் என்னதான் இருக்குன்னு பார்த்துருவோமா? ஓகே, வீடியோக்குள்ள போலாம். பாம்பெல்லாம் இதில் தான் பிடிக்கிறது. பேர்ட்ஸ்லாம் எப்படி கற்றுது பற்றியா? உள்ள என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ்லாம் அப்படி பெருக்கி விடுற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கு. எப்படி கற்றுது பேர்ட்ஸு? ஸோ இங்கே வந்து 2 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து இந்த மெரைன் வேர்ல்டு, ஒன்று வந்து அந்த பேர்ட்ஸ் பார்க்குன்னு தனியாக. என்ன பண்ணுறாங்க? ஸோ வந்து என்னெல்லாம் இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். ஓகே மக்களே, ஒரு வழியாக வந்து உள்ளே வந்தாச்சு. என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா வந்து 400 rupees வந்து பர் ஹெட் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதோட டைமிங்கு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த வாட்டி என்னென்னா டிசம்பர் 15லேருந்து Jan 15க்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஆஃபர் ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது லக்கி ட்ரா மூலயமா செலக்ட் ஆகிறவங்கள வந்து 2 பேரை வந்து மலேசியா கூட்டிகிட்டு போக போகிறாங்க. அது 3 நாள் ட்ரிப்புன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே பார்த்தீங்கன்னா அந்த லக்கி ட்ரா வச்சுருந்தாங்க. ஸோ எங்கள் பேர்களையும் எழுதி அதுக்குள்ளே போட்டுட்டோம். பார்க்கலாம், நமக்கு லக் இருந்தால் கிடைக்கும். ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த டிசம்பர் 15லேருந்து Jan 15க்குள்ளே போயிருங்க. போனீங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கும் கிடைக்கும். இந்தியாஸ் லார்ஜஸ்ட் பப்ளிக் அக்வேரியம். இதுதான் இந்தியாவிலேயே பெருசு. இது வந்து அந்த ஒரு மெரைன் வேர்ல்ட். ஹே, தெரியாது இருட்டா இருக்கு.
செம்மையாக இருக்குல்ல இந்த செட்டப்பு. இல்லை அதாவது அக்வேரியம் போயிருப்போம், நம்ம சும்மா அக்வேரியம் வச்சுருப்பாங்க, அக்வேரியம் போயிருப்போம். பட் இங்கே வந்து எப்படின்னா அந்த செட்டப்பு நம்ம ஏதோ வந்து ஒரு பெரிய ஒரு கேவுக்குள்ளே வந்த மாதிரியோ இல்லை வந்து ஒரு டீப் சி அந்த பக்கத்தில் வந்த மாதிரியோ ஒரு ஃபீல் நல்லா பண்ணியிருக்காங்க. அது இதெல்லாம் இந்த மாதிரி இன்டீரியர்லாம் செம்மையாக இருக்குது. வா, இந்த ஃபிஷ் பேர் மட்டும் எனக்கு தெரியும். இதுக்கு பேர் எரோவனா. பாரு கரெக்டானு சில்வர் அரோவனா இருக்கா. ஏன்னா குழந்தையில் இருக்கும்போது இந்த ஃபிஷ்ஷெல்லாம் நான் வளர்த்திருக்கேன். ஆனால் எது குட்டி ஃபிஷ்ஷே பார்த்தீங்கன்னா அப்போவே வந்து 5000 6000 வரும். இப்போல்லாம் இதெல்லாம் இல்லை, எத்தனை லட்சம் வருமோ, 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே வரும் ஒரு மீன். எவ்வளோ பெருசு இருக்கு பாரு. சரியான ஹண்டர் ஃபிஷ்ஷாக இருக்கு, பட்டையை கிளப்பிடும். முதல்ல மாதிரியே இருக்குப்பா, முதல்ல. ஆனால் மீன் தான், ஆனால் வாயெல்லாம் பாரு முதல்ல. இந்த அங்கே ஒன்று நிற்கிது பாரு, அப்படியே சில மாதிரி. ஓ, இவனுக்குலாம் இப்படி தான் நிற்பானுங்க போல தெரியுது. அப்படியே நிற்பானுங்க. பக்கத்தில் மீன் வந்தால் ஒரே அட்டி. என்ன மாதிரி எவ்வளோ பெருசு வச்சுருக்காங்க பாரு இவனுக்கு மட்டும். ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போவான்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஆரம்பமே வந்து அதிரடியாக இருக்குது. உள்ளே வந்தால் ஒரு கேவுக்குள் வந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ அடுத்த செக்ஷன் போக போகிறோம். அது இன்னும் பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க போகிறோம். ஓகே, இது கரெக்டு. இப்படிதான் கடலுக்குள்ள நிற்பானுங்க அந்த இடத்துல, புரியுதா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் மேலே நடக்க போகிறோம். இருட்டில் எடுத்துங்கிட்டையும் அது பெருசாக தெரியாது. ஸோ அதனால தான் முன்னாடியே சொல்லிக்கிறேன். அந்த கிளாஸ் பிரிட்ஜுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா அக்வேரியம் செட்டப் பண்ணியிருந்தாங்க. ஸோ பாருங்கள், செம்மையாக இருக்கும். நடக்க போறோம். கிளாஸ் மேல செப்பல்லாம் கழிச்சு சொல்லிருக்காங்க. ஆனா சம்பவம் எங்க தெரியுமா இருக்கு? என்னடா தண்ணிக்குள்ள விளையாண்டுட்டு இருக்கியா? அப்படியா, ஸ்பாட் பண்ணிட்டு இருக்கியா? ஓ, உள்ள குட்டி குட்டி மீன் இருக்கா? ஓ ஓ ஓ. ஸோ என்னடா இது, ஏதோ காவா பக்கத்தில் உட்காந்துருக்கேன்னு நினச்சாதீங்க. இந்த அக்வேரியமில் இந்த போர்ஷனில் ஃபுல்லாகவே இது வச்சுருக்காங்க. அது ஃப்ரீயாக மசாஜ் பண்ணிக்கலாம். ஃபிஷ் ஸ்பா எப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கா, மீனே இல்லாத மாதிரி இருக்கா, ஆளே இல்லை. இப்போ நான் காலை விடுறேன், என்ன நடக்குதுன்னு பாருங்க. 1 2 3. வந்துட்டானுங்க பாருங்க, சோல்ஜர்ஸ் வரானுங்க பாருங்க. சோல்ஜர்ஸ் எத்தனை பேர் வரானுங்க பாருங்க. நீயே விடு, நீயே விடு. ஆஹா, இங்கே ஒரு கடிக்கிறான். டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம். ஆளே இல்லாம இருந்துச்சா, காலை விட்டோன்னே எத்தனை பேர் வந்துட்டானுங்க பாருங்க. ஒரு வார்த்தை கூட நான் எதுவும் சொல்லலை. நம்ம வீட்டில் கால் வலிக்குது எவனாவது அமுத்துங்கன்னா ஆளாலும் தெரிச்சு விடிடுவானே. ஆனால் இதுக்கு வேணுங்க, காசும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, நமக்காக எவ்வளோ சேவை பண்ணுறானுங்க. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் என்னமோ 450 ரூபா தான் ஒரு ஆளுக்கு. 450 ரூபாயா அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் இந்த ஸ்பா பண்ணுறக்கே வெளியே 200 ரூபா. கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 5-6 பேர் பண்ணிட்டோம் ஃப்ரீயாக. ஸோ வந்து 450 ரூபாயை கரைச்சிட்டோம். இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் நமக்கு வந்து லாபம் தான். தலையை விட்டுடலாமா? ஓட்டம் ஒரே வரட்டும். போய்யோ, கடலுக்குள்ள தலையை விட போகிறோம்.
அதாவது வந்து அக்வேரியம் வந்தாலே நம்ம என்ன பார்ப்போம், மீன் தண்ணிக்குள்ள இருக்கிற மீன் தான் பார்ப்போம் இல்லைங்களா. தண்ணியே இல்லாத மீன் கூட இங்கே வச்சிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் தண்ணி இல்லாம மேலே நிற்கிது பாருங்க. நடக்கிற மாதிரி ஒருத்தா கட்டுங்க. இங்க ஒருத்த வராம பாரு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ மீன் வாய்க்குள்ள பார்க்க போறோம். மீன் வாய்க்குள்ள வாங்க போலாம். மீன் வாய். ஓ, அடுத்தது வேற ஒரு செக்ஷன். கல்லோடுகள்லாம் அப்படி ஒட்டி நிற்குது. ஒற்றன் இல்லையா? ஒற்றனுக்கு வேற மீனிங்கா? இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கு? ஓ, இவனுக்கெல்லாம் யார் தெரியுதா? இதா ஃபைட்டிங் ஃபிஷ், ஃபைட்டர்ஸ் இவனுக்கெல்லாம். இங்கே இருக்கானுங்க வேறு ரவுடி பசங்க. இவனுங்கெல்லாம் ரவுடி பாய்ஸ். அதனால் இவனுங்கெல்லாம் தனியாக போட்டு வச்சுருக்காங்க. ஆல் ரவுடி ஃபெல்லோஸ். ரவுடிகளே எத்தனை வெரைட்டி ரவுடி பாரு, எத்தனை வெரைட்டி ரவுடி, பல வெரைட்டி இருக்கானுங்க. இதுக்குள்ள போய் ஜூம் பண்ணு.
ரிவர்ஸில் வரான். குணா கோயிக்கு எதாவது வந்துட்டோமா? குணா கோயிக்கு எதாவது வந்துட்டோமா? பார்த்தா குணா கோகம் மாதிரி தான் இருக்குது. வந்துட்டுருக்கு பாரு ஃபால்ஸு மேலேருந்து. கலர் கலராக இருக்கான் பாரு. கிட்டத்தட்ட இவனை பார்த்தா யார் மாதிரி தெரியுமா இருக்கு? வெலை மீன் ஒன்று வாங்குவோம்ல இந்த மாதிரி இருக்கான். அப்படியேங்க அப்பா இன்னும் போய்கிட்டே இருக்கு. ஆளை எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. இப்படி இருக்கானுங்க ஒரு ஆளுங்க. கலர் ஒன்று ஸ்டார் ஃபிஷ்ஷு, இது ஒன்று ஸ்டார் ஃபிஷ்ஷு தெரியுதா? ரீலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆரஞ்சு கலரு, இது வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கு. ஓகே ஓகே சரி. அது தெரிய மாட்டேங்குது. இந்த சைடு குட்டி இருக்கு. என்ன வந்துக்கிட்டே இருக்கு. ஏய் யாரா நீங்களா? நீங்கள் யாரா? என்னடா பிரச்சனை? கொச கொசான் இருக்கானுங்க வேறு. எத்தனை பேர் இருக்கானா? இல்லை சும்மாவா? சும்மா இப்போ டைனோசரில் இருக்காயா. தண்ணிக்குள்ளே டைனோசர் மீன் பிடிக்க வரும்போது பலாப்பழம்லாம் இருக்கு வேறு. ஆமாயா என்ன போய்கிட்டே இருக்கு. இதான் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு வேறு. அங்கே வேறு ஒருத்தி நெருப்பு எரிச்சுக்கிட்டு இருக்கா. அவர் கண்ணு தெரியுதா இல்லையா? அவர் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதாவது ஒர்த்து தான். எப்படின்னா இப்போ நம்ம வந்து அமேசான் அந்த ஃபாரஸ்ட் தீம்டு ஏதாவது எக்ஸிபிஷன் போயிருந்தோம்னா அதுக்கு தனியாக 150. அப்புறம் ஃபிஷ் ஸ்பா பண்ணியிருந்தோம்னா அதுக்கு தனியாக 200. அப்புறம் இந்த ரெயின் ஃபாரஸ்ட் போனோம்னா அதுக்கு தனியாக ஒரு 200. வேறு மானெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கானுங்க. எல்லாம் நம்ம ஆட்கள் தான், நம்ம முன்னோர்கள் தான். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த ரேட்டுக்கு பரவாயில்லையா? இங்கே ஒரு வாய் பிறந்துக்கிட்டு இருக்கான். யாருங்க? ஹிப்போபொட்டமஸ் தானே? ஏன்னா எனக்கு அப்பப்போ கன்ஃபியூஷன் வந்துடுது. ஹிப்போபொட்டமஸா ரைனோஸா? ஸ்லோவாக போய்கிட்டு இருக்கேன். அங்கே ஒருத்தர் அப்படியே சில மாதிரி இருக்கான். இப்போ தான் மெயின் ஏரியாக்குள்ளே வர போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா 450 ரூபா வந்து ஒர்த்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருந்துச்சு. டிக்கெட் வாங்கும்போது சான்ஸே இல்லைங்க. வேறு லெவல். 450 ரூபா இல்லை 1000 ரூபா கூட சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அக்வேரியம் நான் பார்த்ததே கிடையாது. எவ்வளவோ இடத்துக்கு போயிருக்கோம். அதனால தான் வந்து இதை இந்தியாஸ் லார்ஜஸ்ட் மெரைன் வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. உண்மையிலே வேறு லெவல். சான்ஸே இல்லை.